ராபின்சன் குரூசோவுக்கு உலகம் முழுவதும் பயணம் செய்வது மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அவர் ஆப்பிரிக்காவை நோக்கி பெரிய மரக்கப்பலில் தனது பயணத்தை தொடங்கினார். முதல் சில நாட்களில் கடல் மிகவும் அமைதியாக இருந்தது. கப்பல் மெதுவாக முன்னேறியது. அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். திடீரென்று வானம் கருமேகங்களால் சூழப்பட்டது. பயங்கரமான புயல், மழையும் காற்றும் பலமாக வீசியது. மிகப்பெரிய அலைகள் கப்பலை பலமாக தாக்கின. நாம் உயிர் பிழைப்போமா என்று மாலுமிகள் பயத்தில் நடுங்கினர். 12 நாட்கள் தொடர்ந்து புயல் அடித்தது. இறுதியில் காற்று அடங்கியது. அனைவருக்கும் மீண்டும் நம்பிக்கை வந்தது. அடுத்த நாள் காலை ஒரு மாலுமி மகிழ்ச்சியுடன் நிலம் நிலம் என்று கத்தினார். அந்த குரலை கேட்ட அனைவரும் தீவை பார்க்க விரைந்து வந்தனர். ஆனால் திடீரென்று கப்பல் ஒரு மணல் மேட்டில் மோதி பெரிய அலைகள் கப்பலின் மீது தொடர்ந்து மோதின. உயிர் காக்கும் படகில் செல்ல வேண்டும் என்று மாலுமிகள் முடிவு செய்தனர். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து படகை கடலுக்குள் தள்ளி துடுப்பால் செலுத்தத் தொடங்கினர். திடீரென்று ஒரு மாபெரும் அலை படகை தலைகீழாக கவிழ்த்தது. அனைவரும் கடலில் தூக்கி எறியப்பட்டனர். ராபின்சன் உயிர் பிழைக்க போராடினார். பல போராட்டங்களுக்குப் பிறகு ராபின்சன் பாதுகாப்பாக கரையை அடைந்தார். அவர் தனது நண்பர்களை தேடி கடற்கரையில் நடந்தார். ஒரு தொப்பி, ஒரு குல்லா, மேலும் பொருந்தாத 2 காலணிகளை மட்டுமே அவர் கண்டார். இரவு வந்தது. காட்டு விலங்குகள் தாக்குமோ என்று அவர் கவலைப்பட்டார். தன்னை பாதுகாக்க ஒரு வலுவான குச்சியை எடுத்துக்கொண்டு உயரமான மரத்தில் ஏறி தூங்கினார். ராபின்சன் குரூசோ ஒருபோதும் மனம் தளரவில்லை. தைரியமாக முயற்சி செய்து உயிர் பிழைத்தார். இந்த கதையின் கருத்து: எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் முயற்சியை ஒருபோதும் கைவிடாதீர்கள். தொடர்ந்து முயன்றால் உங்கள் இலக்கை நிச்சயம் அடையலாம். குழந்தைகளே, இப்போது நாம் இந்த கதையை நன்றாக புரிந்து கொண்டோமா என்று பார்க்கலாம். இந்த பாடத்தில் இருந்து சில முக்கியமான கேள்விகளும் அவற்றின் பதில்களும் வருகின்றன. முதலில் கேள்வியை கவனமாக கேளுங்கள். பிறகு உங்கள் பதிலை நீங்களே யோசித்து சொல்ல முயற்சி செய்யுங்கள். அதன் பிறகு சரியான பதிலை ஒன்றாக பார்ப்போம். தயாரா? வாங்க ஆரம்பிக்கலாம். கொஸ்டின் 1. வாட் வேர் தி ஃபர்ஸ்ட் டேஸ் ஆஃப் தி வாயேஜ் லைக்? பயணத்தின் முதல் நாட்கள் எப்படி இருந்தன? ஆன்சர்: The weather was warm, the sea was calm, and the ship sailed smoothly. Everyone was happy. வானிலை வெப்பமாகவும் கடல் அமைதியாகவும் இருந்தது. கப்பல் சீராக பயணம் செய்தது. அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். Question 2. What happened on the 12th day of the journey? பயணத்தின் 12வது நாளில் என்ன நடந்தது? Answer: The storm ended, but soon another storm began. Then the sailors saw land, but the ship hit a sandbank. புயல் நின்றது. ஆனால் விரைவில் மற்றொரு புயல் தொடங்கியது. பின்னர் மாலுமிகள் நிலத்தை கண்டனர். ஆனால் கப்பல் மணல் மேட்டில் மோதியது. Question 3. What happened to the men in the lifeboat? உயிர் காக்கும் படகில் இருந்தவர்களுக்கு என்ன நடந்தது? Answer: A huge wave overturned the lifeboat and threw everyone into the sea. ஒரு பெரிய அலை உயிர் காக்கும் படகை கவிழ்த்து அனைவரையும் கடலில் தூக்கி எறிந்தது. Question 4. What did Crusoe find along the shore? கடற்கரையில் குரூசோ என்ன கண்டார்? Answer: He found a hat, a cap, and 2 different shoes. But he did not find any of his friends. அவர் ஒரு தொப்பி, ஒரு குல்லா மற்றும் பொருந்தாத 2 காலணிகளை கண்டார். ஆனால் தனது நண்பர்களில் யாரையும் காணவில்லை. Question 5. How did Crusoe prepare to sleep at night? Why? குரூசோ இரவில் தூங்க எப்படி தயாரானார்? ஏன்? Answer: He took a strong wooden stick and climbed a tall tree to sleep safely because he was afraid of wild animals. காட்டு விலங்குகளுக்கு பயந்ததால் ஒரு வலுவான மரக்குச்சியை எடுத்துக்கொண்டு உயரமான மரத்தில் ஏறி பாதுகாப்பாக தூங்கினார். அருமை, சிறப்பாக சொன்னீர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கிவோரா டேல்ஸ் சேனலுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த சுவாரஸ்யமான கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.